ஆக்டர் மாட்டும்போது மட்டும்தான் அது ஒரு பெருசாக ஒரு சூடு பிடிக்குது. திஸ் இஸ் மோர் ஃபார் டிஆர்பி. இது வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பாலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ப்பரேட். பட் உண்மை என்ன நடக்குதுன்னா, இந்த ட்ரக் கல்ச்சர் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே இருக்குது. இந்த பார்க் ஹோட்டலில் ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த கிளப் நைட்டில் அந்த அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த பிள்ளைங்களும் பசங்களும் சிகரெட்டும் இந்த ட்ரக்ஸும் அவங்க ட்ரெஸ்ஸஸ் ஆஸ்திரேலியன்காரன் கமெண்ட் அடிக்கிறான், எங்கள் ஊர் பிள்ளைங்க கூட இப்படி அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கிறாங்க. இந்த ஸ்ரீகாந்த்க்கு எவ்வளோ பக்கபலம் இருக்குதோ எனக்கு தெரியாது. அப்போ வந்து இந்த ஸ்ரீகாந்தோட இன்வால்வ் ஆன யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாத், அவன் வந்து ஒரு ப்ரொடியூசர். அவன் யாருன்னா ராஜ் சத்யனுக்கு ஒரு கையாள். ராஜ் சத்யன் யாருன்னா ஐடி விங் ஆஃப் அதிமுக. ராஜ் சத்யன் யார்? மறுபடியும் கையாள் ஆஃப் இபிஎஸ். அப்போ வந்து இபிஎஸ்க்கு தெரியலையா தான் கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து ட்ரக்ஸு வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லி இவங்களாம் போடுற ட்ராமா. இப்போது நீங்களும் நானும் பாமர மக்கள் போய் இந்த இடத்துல இப்படி ட்ரக்ஸ் ஆகுது, விற்கிறாங்க, நீங்கள் வந்து போய் இது புடிங்க அவங்கள, இல்லாட்டி மக்கள் கேடுறாங்க, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து நம்மளை வந்து அவங்க வந்து ரொம்ப நம்மளை வந்து மதிக்கிறது இல்லை. நம்ம பைத்தியக்காரங்காரன். ஹோல் இண்டஸ்ட்ரி இது ஒரு பெரிய மாஃபியா. இது வந்து நம்மலாம் வந்து ஒரு அவங்களுக்கு முன்னால் நம்மலாம் ஒரு இது எறும்பு மாதிரி. அப்போ வந்து இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சாதிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 1.5 வருஷத்துக்கு முன்னால் பிடிச்சாங்க. அவரும் ஒரு ப்ரொடியூசர். அப்போ வந்து அது ஒரு பெருசாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே முடித்தாங்க. ஏன்னா அவன் வந்துட்டு உதயநிதியோட ஒய்ஃபு கிருத்திகாவை அந்த பொண்ணுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கான். அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அப்போ அந்த உண்மைகள் எப்படி வராது. மேம் வணக்கம். மேம் வணக்கம். இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம், பிரபல நடிகராக இருக்கக்கூடிய ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் கொக்கைன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் உட்கொண்டதுனால கைது செய்யப்பட்டார். இது நிரூபணமாகி கைது செய்யப்பட்டிருக்காரு. நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு சில இன்டர்வியூலாம் வந்து சொல்லியிருப்பீங்க மேம், இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரம் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகவே வந்திருக்கு, வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. உண்மையிலேயே அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒத்து போகிற மாதிரி இப்போ வந்து அரெஸ்ட் ஆகிருக்காரு. ஒரு நைட் பார்ட்டியுமே போன வாரம் வந்து நடந்திருக்கு. அதில் நிறைய பேருக்கு வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சப்ளை ஆனதாக சொல்லப்படுது மேம். இதோட பின்புலம் வந்து என்ன மேம், என்ன நினைக்கிறீங்க? பின்பலம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை மட்டும் இதில் இழுக்க வேண்டாம். இது வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பாலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ப்பரேட், இந்த பெரிய பிஸ்னஸ் பண்ணுற குழந்தைகள், அவங்க வீட்டு குழந்தைகள். அப்போ வந்துட்டு ஒரு ஆக்டர் மாட்டும்போது மட்டும்தான் அது ஒரு பெருசாக ஒரு சூடு பிடிக்குது. திஸ் இஸ் மோர் ஃபார் டிஆர்பி. இப்போ நம்ம ஊடகங்களும் அதை வந்து பெருசாக ஊதி இந்த சொல்லுவாங்க, இந்த பேனாக்கி பேனை இது பண்ணி பெருமாள்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இந்த இது என்னென்னா, மக்களும் வந்து அந்த சினிமாக்காரங்களை பற்றி பேசினா தான் அவங்களும் பார்க்க விரும்புகிறாங்க. பட் உண்மை என்ன நடக்குதுன்னா, இந்த ட்ரக் கல்ச்சர் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே இருக்குது. நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். நான் என்னோட காலேஜ் டேஸில் அன்றைக்கு வந்துட்டு வி டிடன்ட் ஹேவ் டிஜிபி, பட் வி ஹேட் வந்துட்டு அப்போ வந்து ஐஜின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி நான் போய் அந்த ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது நம்மளேருந்து நக்கலாக பார்க்குறாங்க. இப்போது நீங்களும் நானும் பாமர மக்கள் போய் இந்த இடத்துல இப்படி ட்ரக்ஸ் ஆகுது, விற்கிறாங்க, நீங்கள் வந்து போய் இது புடிங்க அவங்கள, இல்லாட்டி மக்கள் கேடுறாங்க, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து நம்மளை வந்து அவங்க வந்து ரொம்ப நம்மளை வந்து மதிக்கிறது இல்லை. நம்ம பைத்தியக்காரங்காரன். ஏன்னா திஸ் ஹோல் இண்டஸ்ட்ரி இது ஒரு பெரிய மாஃபியா. இது வந்து நம்மலாம் வந்து அவங்களுக்கு முன்னால் நம்மலாம் ஒரு இது எறும்பு மாதிரி. ஓகே. அப்போ வந்து இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சாதிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 1.5 வருஷத்துக்கு முன்னால் பிடிச்சாங்க. அவரும் ஒரு ப்ரொடியூசர். எங்கேருந்து பணம் வந்துச்சா, ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தோன்னா வெரி ஆர்டினரி ஃபேமிலி. அப்போ எங்கேருந்து இவங்களுக்கெல்லாம் பணம் வருது? இந்த ட்ரக்ஸ் மூலிமா சம்பாதிக்கிறாங்க. அப்போ வந்து அது ஒரு பெருசாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூடிட்டாங்க. ஏன்னா அவன் வந்துட்டு உதயநிதியோட ஒய்ஃபு கிருத்திகாவை அந்த பொண்ணுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கான். அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அப்போ அந்த உண்மைகள் எப்படி வராது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பக்கபலம் இருக்கும்போது இதெல்லாம் வெளியே வரதில்லை. இந்த ஸ்ரீகாந்த்க்கு எவ்வளோ பக்கபலம் இருக்குதோ எனக்கு தெரியாது. அப்போ வந்து இந்த ஸ்ரீகாந்தோட இன்வால்வ் ஆன யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாத், அவன் வந்து ஒரு ப்ரொடியூசர். அவன் யாருன்னா ராஜ் சத்யனுக்கு ஒரு கையாள். ராஜ் சத்யன் யாருன்னா ஐடி விங் ஆஃப் அதிமுக. ராஜ் சத்யன் யார்? மறுபடியும் கையாள் ஆஃப் இபிஎஸ். அப்போ இந்த இபிஎஸ் தான் இப்போ மெயின் பில்லர்.
அப்போ வந்து இபிஎஸ்க்கு தெரியலையா தான் கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து ட்ரக்ஸு வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் போடுற ட்ராமா. மாட்டின அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இது பற்றிலாம் தெரியாது. அப்படியா இந்த பையன் நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தானா, இதெல்லாம் பொய். அப்போ வந்து ராஜ் சத்யனுக்கு தெரியாமல் பிரசாத் பண்ணுறான்னா, பிரசாத்துக்கு தெரியாமல் அந்த இன்னொரு ஆள், அதில் நடுவில் இன்னொரு ஆள் இன்வால்வ்டு, ஒரு சப்ளைட், அது வந்து பிரதீப். அதுக்கு பிரதீப்க்கு சப்ளை பண்ணது ஒரு ஜான், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். இந்த இந்த ஸ்ரீகாந்த் வந்து ஹஸ் ஆக்டட் இன் அ மூவி ஃபார் திஸ் ஃபெலோ பிரசாத். பிரசாத் ஹஸ் நாட் பெய்டு. ஒரு 15 லட்சம் பே பண்ணாததால இவன் அடிக்கடி போய் கேட்கும் போது இவங்க வந்து இந்த போதையை கொடுத்து அந்த போதை வந்து இந்த போதையெல்லாம் ஒரு தடவை எடுத்தாலுமே அவ்வளோ இதாக நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்களாம் அதுக்கு. அப்போ வந்துட்டு இந்த பையன் வந்து போயிட்டு வந்துட்டு அந்த அப்படியே பணத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இதை கொடுத்தேன்னு சொல்லி. ஆர் மேபி ஸ்ரீகாந்த் இதை எடுத்து மற்றவங்களுக்கு விற்றுட்ருக்கானோ, அதை வச்சு அவன் சம்பாதிக்கிறானோ, யாருமே இது பார்க்கல. எல்லாமே யூகங்களில் தான் பேசிகிட்ருக்கோம். அப்போ வந்துட்டு இந்த ஐடி விங்கு ஆஃப் அதிமுக இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுவது தான். அங்கே உட்காந்துட்டு இருக்கவனே அயோக்கியத்தனம் பண்ணுறான், ஆனால் தெரியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பிரதீப் தான் எல்லாத்தையும் உளருது. ஏன்னா பிரசாத் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் செய்யறதே இல்லைன்னு சொல்லி தப்பிக்கிறேன். பட் மாட்டியாச்சு இப்போ. அப்போ வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் செட் நான் செய்யறதே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டுக் த டெஸ்ட் தான், அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இந்த கல்ச்சர் இப்போ தான் ஆகுதுன்னு சொன்னால் கிடையாது. திஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மெனி இயர்ஸ். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் காலேஜ் டேஸ்லேருந்தே நடக்குது. ஆனால் இந்த சட்டம் என்ன செய்யுது? இந்த சட்டம் ஒரு இருட்டறை. என்னென்னா இதில் போலீஸும் இன்வால்வ்டு. போலீஸ்க்கு தெரியாமல் ஒன்றும் இருக்காது. இன்ஃபேக்ட் அந்த அருண் சொல்கிற கமிஷனரை அவருக்கு வந்து இந்த ராஜ் சத்யன் ரொம்ப க்ளோஸ் ஆமாம். அப்போ ராஜ் சத்யனை கவரப் பண்ணுறதுக்கு, அவனை சேவ் பண்ணுறதுக்கு மேலிடத்துலேருந்து ஃபோன் வருதாமா. இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் இந்த ராஜ் சத்யன் இவங்க எல்லாமே டிஎம்கேவோட மோல் அங்கே பிளான் பண்ணி அதிமுகவை அழிக்கிறதுக்கு இது ஒரு கேங்குன்னு சொல்லி ஒரு சைடு ஆளுங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எது உண்மை பண்ண அப்போனா வந்து இபிஎஸ் வந்து ஒரு எக்ஸ் சிஎம்மாக இருந்து அந்த ஆளுமை கிடையாது. தட் இஸ் உன் கூட இருக்கவன் யார், இதெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு கட்சியில் பதவியில் இருக்கோம்னா நம்மளுக்குமே ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கணும். நம்ம யாரோட பழகிறோம். அப்போ வந்து ராஜ் சத்யன் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து என்னோட அட்வைஸை தான் இபிஎஸ் இதை பண்ணுறாரு, அந்த பெருமை பேசிகிட்டு இருக்கா நம்ம வெளியே. இதை நிறைய பேர் எனக்கும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு இந்த இபிஎஸ்க்கு இது தெரியலையா? அதே மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் விங் இவ்வளோ பேசும் இந்த பிஜேபி. அப்போ இந்த மாதிரி ஆட்களோட நீங்கள் எப்படி ஒரு அலைன்ஸ் போடுறீங்க? அப்போ உங்கள் கட்சி யோகியமானவங்கன்னா கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த ட்ரக் கல்ச்சர் நடந்துட்டு தான் இருக்குது. தட் இஸ் வெதர் இட் இஸ் சினிமா இண்டஸ்ட்ரி, பாலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ் சில்ட்ரன், ஓகே, அப்புறமா இந்த மேலிடத்து கார்ப்பரேட்ஸ் சில்ட்ரன், இதெல்லாமே ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு கூட்டு களவாணிங்க எல்லாருமே. அப்போ வந்து இதுக்கு முன்னால் வந்து இது வந்து டிஎம்கே மேலேயும் வந்திருக்கு. அப்போ வந்து அப்படியே ஒரு 10 நாள் எல்லோரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அப்போ இந்த போலீஸில் வந்து ஒரு போலீஸ்க்கு யோகியமான போலீஸ் கிடையாதா? இல்லாட்டி இந்த ஜுடிஷியரி விச் இஸ் வாட்சிங் ஆல் திஸ் ஏன் அவங்க சோமோட்டாவாக இந்த கேசஸ் எடுக்கலாம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஓகே, எங்களுக்கு தெரியும் இந்த ட்ரக்ஸால் பாவம் எவ்வளோ குடும்பங்கள் அழியுது, எவ்வளோ, அதுவும் நடுத்தர குழந்தைங்க இந்த மேலிட்டு இந்த பிசாசுங்கெல்லாம் அழியிட்டுங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அந்த குழந்தைங்க வந்து பலிக்கடை ஆயிடுறாங்க. நம்ம அவங்கள தப்பு சொல்கிற விட வந்து அவங்க வந்து மிரட்டுறாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்த. இந்த பார்க் ஹோட்டலில் ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் போனீங்கன்னா நான் ஒரு தடவை நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கீதமான்னு கேட்கலாம். நான் வந்து அப்போ வந்து என்னோடய கம்பெனி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கெஸ்ட் வருவாங்க எங்கள் பிஸ்னஸ்க்காக. நாங்கள் வந்து அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணும்போது நாங்கள் டின்னருக்கு அங்கேயே ஹோட்டலில் சாப்பிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கிளப் நைட்டில் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த பிள்ளைங்களும் பசங்களும் சிகரெட்டும் இந்த ட்ரக்ஸும் அவங்க ட்ரெஸ்ஸஸ், ஆஸ்திரேலியன்காரன் கமெண்ட் அடிக்கிறான், எங்கள் ஊர் பிள்ளைங்க கூட இப்படி அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கிறாங்க. எது இப்போ இல்லை, இது நான் சொல்கிறது 2008, ஆல்மோஸ்ட் 17 years பேக். ஓகே, அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம கலாச்சாரம் போகுதுன்னா, லெட் அஸ் நாட் டாக் தமிழ், மலையாளம் கல்ச்சரு, இதெல்லாம் இந்த தமிழே கொண்டு வராதிங்க இந்த கல்ச்சருக்கெல்லாம். நம்ம இந்தியாவில் இந்த கல்ச்சர் வந்து இப்போ நாஸ்தி ஆகிட்டுருக்கு. வி ஆர் ட்ரைங் டு வெஸ்ட்டில் கூட இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. நம்ம இந்தியாவில் தான் ரொம்ப கலாச்சாரம் ரொம்ப அசிங்கமாக போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் சனாதனம் சொல்கிறோம், ஆனால் ஒரு பக்கம் இந்த அயோக்கியத்தனம் தான் நடக்குது. எவன் சனாதனம் பேசுகிறான் அவன் தான் அயோக்கியத்தனம் பண்ணிட்டும் இருக்கும்.
ஓகே. அப்போ வந்து இதை யார் வந்து இதை ஆக்ஷன் எடுக்கணும்னா இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட். யார் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்? இந்த பாலிட்டிஷியன், தட் இஸ் சிஎம், பிஎம். சிஎம் கீழே தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ வந்து அவங்களுக்கு சில்ட்ரனே இன்வால்வ்டு, அவங்களுமே இன்டைரக்டாக இன்வால்வ். இப்போ ஒன்றும் இல்லை, லாஸ்ட் 10 days பேக்கு இந்த உதயநிதி வந்து இந்த பிரச்சனை ஆச்சுல, இந்த பசங்கள்லாம் ஓடிட்டாங்களே இந்த இடி இது அப்போ ரேடுக்கு அப்புறம், அவனுங்களுமே தே இன்வால்வ் இன் ட்ரக் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த இவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு தெரியாமையா இருக்கும்? இல்லாட்டி இந்த இவனுங்களுக்கு தெரியாமையா இருக்குது? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு தான் இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் உடந்த, இவங்களும் அதில் உடந்த, இவங்களுக்கும் அதில் ஏதோ மாமூல் கிடைக்குது. இப்போ வந்துட்டு யாருமே மாமூல் வாங்காமையா இருக்காங்க இந்த அரசியல்வாதிங்க. அப்போ எங்கேருந்து இந்த பணம் வருதுன்னா, இந்த ட்ரக்லேருந்து பணம் வருதில்ல உங்களுக்கு. அப்போ யார் இதை தட்டி கேட்டினா, எந்த அரசியல்வாதியாவது நாங்கள் இதை நிறுத்துவோம், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ட்ரக் கல்ச்சரை நிறுத்துவோம், ஊழலை நிறுத்துவோம் சொல்லி யாருன்னா ஒருத்தர் பேசுகிறாங்களா? இப்போ யாருன்னா ஒருத்தர் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறோமா? இல்லை. இப்போ டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசிங்கம் தான் வந்துட்டுருக்குது. இதெல்லாம் நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன யூஸு?